மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நாகை சட்டமன்ற வேட்பாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் நாகை தொகுதி வேட்பாளர் ஜவாஹிருல்லா இன்று தொகுதிக்கு வருகை தந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து நாகை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் 5% கட்டண உயர்வு என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே மத்திய அரசால் தமிழக மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அறிவித்துள்ள கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் பேருந்து கட்டணமும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஏற்கனவே விதிமுறைகளை மீறி சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது குற்றம்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தற்போது கட்டண உயர்வு மேலும் தமிழக மக்களை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசுக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என கூறினார். குறிப்பாக நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியில் பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல குறிப்பாக கடல் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் நிச்சயமாக நான் முயற்சி செய்வேன். அதேபோல் அரசு சார்பில் கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக கல்லூரிகள் அமைக்கப்படுவதற்கும் நிச்சயமாக நான் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகளையும் அதாவது சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியது தான் திராவிட மாடல் ஆட்சி. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் விடியல் பயணம், பேருந்து பயணம் பெண்களுக்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே பெண்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த விடியல் பயணம் அமைந்திருக்கின்றது. ஒரு பெண்மணி அவர் நினைத்த மாத்திரத்திலேயே நகர்ப்புறத்தில் தங்கியிருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக செல்ல முடியும், மருத்துவத்திற்கு செல்ல முடியும், பெற்றோரை பார்க்க முடியும். இப்படியான ஒரு திட்டம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாகின ஒரு சிறப்பான திட்டம் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் இங்கே செயல்படுத்தினார். அது ஒன்றும் திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 2021 இடம்பெறல. அதை அமுல்படுத்தியதன் மூலமாக இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் மட்டுமல்ல, இன்றைக்கு கனடா நாடு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை கனடாவில் அமுல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக அது அமைந்திருக்கின்றது. இப்படியாக ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். உள்ளாட்சி மன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்று அடிக்கடி முதலமைச்சர் சொல்வார்கள். அதே போல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் என்ற அவருடைய வார்த்தையை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை அமுல்படுத்திய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அது மேலும் சிறப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் 8வது வகுப்பு வரை நீடிக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் மாணவர்களுக்கான உதவித்தொகைகள் இவையெல்லாம் அதிகரித்து தரப்படும். அதாவது தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிருக்கான புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி செல்லக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான அந்த உதவித்தொகை அதிகரித்து தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் சென்ற தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சானா இல்லை, சொல்லாததையும் செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அது 2 சக்கர வாகனமாக இருக்கலாம், 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், அல்லது சுமை ஊந்தாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல்லையே ஒரு டேக்ஸு, ஒரு வரி கட்டுறோம். எதுக்காக கட்டுறோம்? சாலையில் போகிறதுக்கு தான். அதை மீறி நாங்கள் சாலை போடுறோம், அதுக்கு நீங்கள் சுங்க வரி கட்டணுங்கிறது இது பகற்கொள்ளை. இதனால தான் எங்கள் கட்சியின் சார்பாக சுங்கச்சாவடிகளை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் நாங்கள் நடத்தி அதன் காரணமாக வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். நிச்சயமாக அதாவது டோல்கேட் என்று சொல்லக்கூடிய அந்த சாலை சுங்கத்தினுடைய கட்டணம் எந்த காரணத்தை கொண்டும் உயர்த்தக்கூடாது.
தமிழ்நாடு இதை போன்று மக்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவுக்கு அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற அதிமுகவுக்கு தகுந்த பாடத்தை கற்பித்துக் கொடுக்கும். சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எதிர்கட்சி முன்னிறுத்திருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சார்? அதாவது ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அது மகாராஷ்டிரமாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், மத்திய பிரதேசமாக இருக்கலாம், இங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய குற்றங்களை வரிசைப்படுத்தி தமிழ்நாட்டில் நடந்து இருக்கக்கூடிய குற்றங்களோடு ஒப்பிடும்போது இங்கே குற்றங்கள் குறைவாக இருக்கின்றது என்பது மட்டுமல்ல, இதை ஆதாரபூர்வமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புள்ளி விவரத்தோடு சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் தெளிவாகவே எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லை, குற்றங்கள் நடந்தாலும் அந்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குறுகிய காலத்தில் தண்டனை வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. உங்களுக்கெல்லாம் தெரியும், கோயம்புத்தூரில் விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு பாலியல் குற்றம் நடைபெற்றது. அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படக்கூடிய ஒரு நிலை. இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அந்த குற்றங்களை நீண்ட காலமாக இல்லை, குறுகிய காலத்தில் தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். நாகப்பட்டினம் தொகுதி மக்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு வாக்குறுதி என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி எங்களை கேட்கலாம், கோரிக்கைகளை வைக்கலாம். அதை நிச்சயமாக செவிமடுத்து உங்களில் ஒருவனாக இருந்து அதை தீர்ப்பதற்கு முழு அர்ப்பணிப்போடு நான் செயல்படுவேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன்.